இன்றைய ஆத்மீக தேன். நீதிமொழிகள் 4:23 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் ஜீவ ஊற்று புறப்படும். ஆம் பிரியமானவர்களே, மனிதனுடைய இருதயம் விசேஷம் உள்ளது. காரணம், என் தேவனாகிய கர்த்தர் தாமே மனிதனுக்குள் இருதயத்தை சிருஷ்டித்து அவைகளின் செயல்களை கவனிக்கின்றவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இருதயத்திலிருந்துதான் நன்மைகளும் தீமைகளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிறப்பிக்கப்படுகிறதா இருக்கிறது. ஆகையால் எல்லாவித காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள்ளுகிறவனாயிரு. ஆதியிலே மனுஷனுடைய இருதயமானது நித்தமும் பொல்லாப்பை சிந்திக்கின்றதாய் திருக்குள்ளதாய் இருப்பதை கர்த்தர் கண்டு விசனப்பட்டு பெரு வெள்ளத்தினால் இப்பூமியை அழித்தார் என்று சரித்திரமும் என் வேதமும் கூறுகிறது. ஆனபடியால் நம்முடைய இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்வோம். நல்ல சிந்தையினால் நிறைந்திருக்கும் பொழுது நன்மைகள் நம் வாழ்வில் கைகூடி வருகிறதா இருக்கும். தாவீது சொல்லுகிறான், என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். ஆம், நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கு பிரியமானதை நாம் சிந்திக்கும் போது நம்முடைய வாழ்வுக்கு வேண்டிய நல்ல ஊற்றுக்கண்கள், நல் ஐடியாஸ், நல் மகிழ்ச்சிகரமான வார்த்தைகள் அநேகரை நற்பு கொண்டு மேன்மையான ஸ்தானத்துக்கு கடந்து செல்லக்கூடிய ஜீவ ஊற்றுக்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. ஆனபடியால் நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் பூரிக்கும்படியாய் அவருடைய சங்கீதங்களினாலும் அவருடைய திருவசனத்தினாலும் இனி வெளிப்பட போகிறதான தேவனுடைய மகிமையை தியானித்து நித்தமும் அவருடைய பாதத்தில் காத்திருக்கக்கூடியதான ஜெப விழிப்பை கொண்டவர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, பொல்லாப்பு நிறைந்ததான இந்த உலகத்திலே எங்களுடைய இருதயங்கள் பொய்யான மாயையை பற்றி கொள்ளாதபடி நாள்தோறும் உம்மை பற்றின வசனத்திலும் தேவ பக்தியிலும் பற்றி கொண்டு மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள அனுகிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.